ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி முதல் நாள். திங்கக்கிழமை தான் மார்கழி முதல் நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகின்னு இருக்குது. நான் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு கடகடன்னு குளிச்சுட்டு வந்து சாணி போட்டுங்க. சாணி போட்டு கொஞ்சம் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு, கோலமே போட முடியல. கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டு கோலம் போட்டால் நல்லாயிருக்குன்ட்டு பெருக்கி விட்டேன். பெருக்கிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் மார்கழி மாதம் எப்போவுமே ஒரு 7 டேஸ் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு புள்ளியார் வச்சு சாமி கும்பிடுவோங்க நாங்கள். நீங்கள் அது மாதிரி யார் யார் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியாது, எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மார்கழி மாதம் மட்டும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. அது நம்மளுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, ஒன்றும் தெரியல. ரொம்ப கசகசன்னு தான் இருக்குது வாசல். நம்ம காயிற வரைக்கும் வெயிட் பண்ணின்னு இருந்தால் வெடிஞ்சிடும். அதனால் நான் அப்படியே பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை, நானே கட் பண்ணி எடுத்தேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். சாணி இருக்குல்ல, அதில் புள்ளியார வச்சு எனக்கு வந்து பூசண பூ கிடைக்கல. எங்கே போய் இருட்டில் தேடுறதுன்ட்டு எனக்கு கிடைக்கல, எங்கே இருக்குன்னு தெரில. அதனால் நான் வந்து சாமந்தி பூவிலே புள்ளியாருக்கு பூ வச்சு சாமி கும்பிட்டேன். நான் வந்து வெளியில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமே போய் சாமி ரூமில் சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு வெளியில் சாமி கும்பிட்டேன். நான் சீக்கிரமாக வெடிஞ்சிடும் இல்லையா, வெடியறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணுன்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவோம். இருந்தாலும் எனக்கு வெளிச்சமே ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் சீக்கிரமாக தான் வேலை பார்த்தேன். என்னால் முடியல, வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டேன். இப்படி தான் அங்கே இருக்கும் எங்கள் சாமி ரூமு. உள்ளாவும் நான் விளக்கு கொளுத்தி ஊதுபத்திலாம் அன்னி சாம்பிராணிலாம் காட்டி ஒரு வழியாக நல்லபடியாக மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டேன். நீங்கள் யார் யார் இன்றைக்கி மார்கழி 1 சாமி கும்பிட்றீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சமையல் வேலை பார்த்துட்டு சாமியெலாம் கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டேன். தேங்க்யூ.